Hi friends, good morning. இந்த இதை மட்டும் சரி பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஓகே, குட் மார்னிங் ஆல். இப்போ வந்து வாய்ஸ் கேட்குதுங்களா? போர்டு கிளியராக தெரியுதுங்களா? ஐ எம் ஃபைன். ஜஸ்ட் ஹெட் ஏக் தான் நேற்று. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளைகாலிசிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளைகாலிசிஸ். வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? குட் மார்னிங். வெல்கம் ஆல். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிளைகாலிசிஸ், the term glycolysis, termல இருந்தே இம்பார்ட்டன்ட் தான். கிளைகோஸ் பிளஸ் லைசிஸ். லைசிஸ்னா பிரேக் டவுன், கிளைகோஸ் அப்படின்னா சுகர். இது ஒரு கிரீக் வேர்ட். கிளைகோஸ் அப்படிங்கிறது சுகர், லைசிஸ் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆர் பிரேக் டவுன். ஸ்பிளிட்டிங்னா உடைக்கிறது. ஸ்பிளிட் பண்றதுல இம்பார்ட்டண்டா என்ன சொல்றது, பிரேக்கிங்னே கொடுத்துருக்கலாமே. பிரேக்கிங்னா எப்படி வேணா உடைக்கலாம். ஸ்பிளிட்டிங்னா 2 ஈக்குவல் ஹாஃபா உடைக்கிறது தான் ஸ்பிளிட்டிங் அப்படிம்பாங்க. ஸ்பிளிட் பண்றதுன்னா 2 ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கிறது. ஓகே, ஸோ குளுக்கோஸ் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட், அதை 2 3 கார்பன் காம்பவுண்டா பிரிக்கிறது தான் glycolysis. Okay, the scheme of glycolysis was given by Gustav Emden, Otto Meyerhoff and J. Parnas. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேரு EMP pathway. இந்த கிளைகாலிசிஸை யார் வந்து நமக்கு கொடுத்தாங்களோ, அந்த ஸ்கீமை யார் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தாங்க, எம்டன், மேயர்ஹாஃப், பர்னாஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு EMP pathway அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. In anaerobic organism, very important thing இங்க நோட் பண்ணிக்கணும், it is the only process in respiration. Anaerobic ஆர்கானிசம்ல ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல கூட அவங்க வந்து சர்வைவ் ஆவாங்க. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல சர்வைவ் ஆகிற எனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு கூட நீங்க வந்து கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும் ரெஸ்பிரேஷன்ல. ஓகே, கிளைகாலிசிஸ் அக்கர்ஸ் இன் தி சைட்டோபிளாசம். நீட் கொஸ்டின், எங்க நடக்குது கிளைகாலிசிஸ்? எங்க நடக்குது நோட் பண்ணுங்க. கிளைகாலிசிஸ் எங்க நடக்குது? சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல். கிளைகாலிசிஸ் எங்க நடக்குது? சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே படிச்சுக்கிட்டே போவோம். இம்பார்ட்டன்ட் லைனா எது இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்ல அப்படிங்கிறத பார்க்காம அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுவோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல்ஸ்ல தான் நமக்கு வந்து கிளைகாலிசிஸ் நடக்குது. தென் இட் இஸ் பிரசன்ட் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? எல்லா லிவிங் ஆர்கானிசமும், ஏனரோபிக், ஏரோபிக், பாக்டீரியா, அண்ட் தென் ஹையர் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு எல்லா ஆர்கானிசத்துலயுமே கிளைகாலிசிஸ் வந்து காமனா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், இன் திஸ் ப்ராசஸ் glucose undergoes partial oxidation to form 2 molecules of pyruvic acid. 2 molecules of pyruvic acid. 2 molecules of pyruvic acid அப்படிங்கிறது 2 molecules of pyruvic acid அப்படிங்கிறது இட்ஸ் a 3 carbon compound. 3 carbon compound. So glucose is a 6 carbon compound and pyruvic acid is a 3 carbon compound. So okay, இதுல நல்லா கவனிங்க. குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்டா இருக்கு. குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட்னா என்ன அர்த்தம்? 2 ஈக்குவல் ஹாஃபா பிரேக் ஆகுது. அப்படி பிரேக் ஆகிறச்ச உங்களுக்கு 3 கார்பன் காம்பவுண்ட் 2 மாலிக்யூல் கிடைக்குது. அந்த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் யாரு அப்படின்னா
pyruvic acid. Okay. In plants, this glucose is derived from sucrose. Sucrose ஒரு disaccharide இல்லைங்களா? குளுக்கோஸ் எங்க இருந்து வருது? சுக்ரோஸ்ல இருந்து வருது. இந்த இடத்துல நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இத நீங்க எப்பவும் மறக்க கூடாது. குளுக்கோஸ், சுக்ரோஸ் அண்ட் ஸ்டார்ச், இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்ஸ்ல குளுக்கோஸ் வந்து சிந்தசைஸ் ஆகும். போட்டோசிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றது குளுக்கோஸ் தான். சரி, carbohydrates are synthesized as glucose in plants. Okay. Sucrose transport ஆகும். Sucrose transport ஆகும். அப்போ carbohydrates are transported as sucrose. அந்த ஆபீஸ்ல சார் இருப்பார் பாருங்க. Carbohydrates are transported as sucrose. Carbohydrates என்னவா transport ஆகுது? Sucrose formல transport ஆகுது. Then starch, carbohydrates plantல starch formல store ஆகுது. So plants பொறுத்த வரைக்கும் மறந்துடக்கூடாது. Plants பொறுத்த வரைக்கும் carbohydrates are synthesized as glucose, transported as sucrose, stored as starch. இந்த இடத்துல rootல respiration நடக்கும், ஸ்டெம்ல ரெஸ்பிரேஷன் நடக்கும், லீஃப்ல ரெஸ்பிரேஷன் நடக்கும், பிளான்ட்டோட எல்லா பார்ட்லயுமே செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும், பிளான்ட்டோட எல்லா செல்ஸ்லயுமே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எல்லா செல்ஸுக்கும் எனர்ஜி வேணும். சோ தட் எல்லா செல்ஸ்லயும் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா லீஃப்ல சிந்தசிஸ் ஆகிற குளுக்கோஸ் ஃப்ளோயம் வழியா சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் ஆகி எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் ரீச் ஆகும். அங்க திருப்பி சுக்ரோஸ் என்னவா மாறணும்? குளுக்கோஸா மாறி உங்களுக்கு ரெஸ்பிரேஷன்ல கிளைகாலிசிஸ்ல இன்வால்வ் ஆகும். அதுதான் இங்க சொல்றாங்க. This glucose is derived from sucrose. ஃப்ளோயத்துல சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு வருது இல்லையா, அந்த சுக்ரோஸ்ல இருந்து திருப்பி குளுக்கோஸா அவங்களுக்கு பிளான்ட்ஸ் கிடைக்குது, which is the end product of photosynthesis. சார், end product of photosynthesis சுக்ரோஸா? ஆமா, டிரான்ஸ்போர்ட் ஆகணும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் ஆகணும் இல்லையா. or from storage carbohydrate. storage carbohydrate யாரு? starch. starch பிளான்ட் வந்து கார்போஹைட்ரேட் எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும்? ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே. சுக்ரோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் மோனோமரா? மோனோமர். ஓகே. ஐசோமர். ஐசோமர் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா. மறந்துடாதீங்க, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா. So glucose and fructose by enzyme invertase. NEET question. NEET question. Okay, invertase. Invertase. Okay. And these two monosaccharides readily enter the glycolytic pathway. இங்க பாருங்க, glycolyticனா கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. கிளைகோலைசிஸ் தான் glycolytic. glycolysis படிக்கிறோம் இல்லையா, அதுதான் glycolytic pathway. Glucose and fructose are phosphorylated to give rise to glucose 6-phosphate. இந்த இடத்துல நான் திருப்பி சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் சேர்த்து சொல்றாங்க. See, glucose is a 6-carbon compound. அவங்க பாஸ்பாரிலேஷன் ஆகுறாங்க. பாஸ்பாரிலேஷன் ஆகிறதுக்கு ஒரு ஏடிபில இருந்து பாஸ்பேட் வந்து இவங்களோட ஆட் ஆகி ஏடிபிங்கிறது ட்ரைபாஸ்பேட், ஏடிபிங்கிறது டைபாஸ்பேட். ஸோ ஏடிபில இருந்து ஒரு பாஸ்பேட் குளுக்கோஸ்க்கு போயிடுது. அப்ப ஏடிபி என்னவாயிடுது? ஏடிபி டைபாஸ்பேட்டா மாறிடுது. குளுக்கோஸ்ல பாஸ்பேட் வந்துருச்சு இல்லையா, குளுக்கோஸ் இஸ் ஏ 6-carbon காம்பவுண்ட். அந்த பாஸ்பேட் 6th கார்பன்ல போய் இருந்துக்குது. குளுக்கோஸ் 6-phosphate. இந்த இடத்துல நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். குளுக்கோஸ் இஸ் ஏ 6-carbon காம்பவுண்ட். அதுல ஒரு பாஸ்பேட் 6th கார்பன்ல போய் இருக்குது. 6 பாஸ்பேட் இல்ல, ஒரு பாஸ்பேட் தான் இங்க இருக்கு. அந்த ஒரு பாஸ்பேட் ஏடிபில இருந்து வந்துச்சு. குளுக்கோஸ்ல 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு, குளுக்கோஸ் 6-phosphate. அந்த குளுக்கோஸ் 6-phosphate திருப்பியும் ஃப்ரக்டோஸ் 6-phosphateஆ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஐசோமர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? கிளைகாலிட்டிக் பாத்வே, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் பாஸ்பாரிலேட்டட் டு கிவ் ரைஸ் டு glucose 6-phosphate by the activity of the enzyme hexokinase. இந்த இடத்துல உங்களுக்கு hexokinase enzyme இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க.
This phosphorylated form of glucose then isomerizes. Isomerizes na same molecular formula, different structural formula to produce fructose 6-phosphate. இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி. Subsequent steps of metabolism of glucose and fructose are same. இதுக்கப்புறம் எல்லாம் glucose இருந்தாலும் சரி, fructose இருந்தாலும் சரி, other steps are same. Various steps of glycolysis are depicted in the figure 14.1. In glycolysis, a chain of 10 reaction under the control of different enzymes takes place to produce pyruvate from glucose. So pyruvate na pyruvic acid. இவங்க கடைசியா இந்த சொல்லிட்டாங்க. பைருவிக் ஆசிட் தான் பைருவேட்னு சொல்றாங்க. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இடையில இருக்கு, நிறைய என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. அந்த 10 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுறது தான் குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிட் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. While studying the steps of glycolysis, please note the steps at which utilization or synthesis of ATP or NADPH takes place. இந்த இடத்துல நீட் கொஸ்டின். அவன் ப்ளீஸ்னு கெஞ்சுறான் பாருங்க. ப்ளீஸ் நோட், யாரு NCERT கேட்கறான், தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க எங்க ஏடிபி யூஸ் ஆகுது, எங்க ஏடிபியும் NADHும் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு. சி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகிற இடத்துல இல்ல பாஸ்பாரிலேட் ஆகிற இடத்துல ஒரு ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. fructose 6-பாஸ்பேட் fructose 1,6-பிஸ்பாஸ்பேட், பிஸ்னா 2-பாஸ்பேட். ஆல்ரெடி 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு, இன்னொரு பாஸ்பேட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட், 2 பாஸ்பேட் இருக்கு. இங்க ஒரு ஏடிபி யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா 2 பிளேஸ்ல ஏடிபி யூட்டிலைஸ் ஆயிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருப்பியும் எங்க NADH ஃபார்ம் ஆகுது அண்ட் ஏடிபி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ட்ரையோஸ் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்ல இருந்து ட்ரையோஸ் பிஸ்பாஸ்பேட் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு NADH ஃபார்ம் ஆகுது. இந்த நேம் எல்லாம் பார்த்துட்டு பயப்படாதீங்க, எங்கெல்லாம் எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரும் அங்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா எங்க ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது, எங்க ஏடிபியும் NADHும் ஃபார்ம் ஆகுதுங்கிறத இப்ப பார்ப்போம். ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட் அட் 2 steps. First in the conversion of glucose into glucose 6-phosphate and second in the conversion of fructose into fructose 1,6-bisphosphate. அப்ப இது நீட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் நல்லா பாத்துக்கணும். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறும்போது குளுக்கோஸ்ல ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுது, அப்ப ஏடிபி யூஸ் ஆயிருக்கு. fructose 6-பாஸ்பேட்ல fructose 1,6-பிஸ்பாஸ்பேட்டா மாறும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்ல அடிஷனா ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுது, அப்போ ஒரு ஏடிபி யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப், இந்த ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப்ல ஏடிபி யூஸ் ஆகுது. அவன் ப்ளீஸ்னு கேட்டிருக்கிறான், பாத்துக்குங்க. ஏடிபி எங்க யூஸ் ஆகுதுன்னா 2 இடத்துல மட்டும்தான் யூஸ் ஆகுது. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லிடணும். ஓகே, நெக்ஸ்ட், the fructose 1,6-bisphosphate is split into dihydroxyacetone phosphate and 3-phosphoglyceraldehyde. dihydroxyacetone phosphate and 3-phosphoglyceraldehyde. இவங்க எதை சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, fructose 1,6-bisphosphate இருக்கு, இது ட்ரையோஸ் பாஸ்பேட், அதாவது கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் அண்ட் ட்ரையோஸ் பாஸ்பேட் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்னு 2ஆ பிரியுது. ஓகேங்களா? ஓகே, இந்த 2 தான் சொல்றாங்க. 6-பாஸ்பேட் வந்து இங்க ஒரு 3 கார்பன், இங்க ஒரு 3 கார்பனா பிரிஞ்சிருக்கு. ஓகே, next, we find that there is one step where NADH plus H plus is formed from NAD plus. This is when 3-phosphoglyceraldehyde is converted into 1,3-bisphosphoglycerate or glyceric acid. glyceric acid தான் glycerate னு எழுதிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டெப்ல NADH ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரையோஸ் பாஸ்பேட், அதாவது கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 1,3-bisphosphoglyceric acid. கிளிசரிக் ஆசிட்னாலும் கிளிசரேட்னாலும் ஒண்ணுதான். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் இந்த 3 கார்பன் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு NADH ஃபார்ம் ஆயிருக்கு. கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 1,3-bisphosphoglycerate ஆர் கிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது NADH ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஏடிபி எங்க யூட்டிலைஸ் ஆனிச்சுன்னு பார்த்தோம், அடுத்து NADH எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, 2 redox equivalents are removed in the form of 2 hydrogen atoms from phosphoglyceraldehyde, PGAL na phosphoglyceraldehyde, and transferred to a molecule of NAD+. இங்க என்ன சொல்றாங்க, NADH எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, redox equivalents அப்படின்னா reduction and oxidation, reduction
and oxidation. Both reduction and oxidation நடக்குது. redox அப்படின்னு சொல்றது. So redox equivalents are removed. அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பாஸ்போகிளிசரால்டிஹைட்ல இருந்து NAD க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி NADH ஃபார்ம் ஆயிடுது. பாஸ்போகிளிசரால்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஏன்? அங்க இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. பாஸ்போகிளிசரால்டிஹைட்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்றாங்க. பாஸ்போகிளிசரால்டிஹைட் இஸ் ஆக்சிடைஸ்ட் with inorganic phosphate to get converted into phosphoglyceric acid. Phosphoglyceric acid. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இங்க இவங்க டயக்ராம்ல நோட் பண்ணல ட்ரையோஸ் பாஸ்பேட், அதாவது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட், ஆல்டிஹைடு ஆசிடா மாறி இருக்கு. அப்போ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு. இது இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்துருக்கு. அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தான் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிடா இதை மாத்துனுச்சு. ஏன்னா தேர்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல இன்னொரு பாஸ்பேட் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்பீங்கல்ல. இங்க ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் உள்ள போனுச்சு, டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணல. திருப்பி சொல்றேன், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், அதுதான் இந்த 3ன்னு சொல்லுது. 3 கார்பன் இருக்கிறது. தேர்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐயா, தேர்ட் கார்பன்ல ஆல்ரெடி பாஸ்பேட் இருந்துச்சுங்க, இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல பாஸ்பேட் எங்க இருந்து வந்துச்சுங்க? இங்க ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் உள்ள போகும் இந்த ஸ்டெப்ல. இவங்க டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணல. அவன் ஏன் ரெப்ரசன்ட் பண்ணலன்னா எனக்கு தெரியாது, ஆனா அது இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் அவனே கொடுத்துருக்கான் இந்த ஸ்டெப்ல. பாருங்க, பாஸ்போகிளிசரால்டிஹைட், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் தான் பாஸ்போகிளிசரால்டிஹைட்னு கொடுத்துருக்கான். ரெண்டும் ஒண்ணுதான். PGALனும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் ஒண்ணுதான். பாஸ்போகிளிசரால்டிஹைடும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் ஒண்ணுதான். PGAL வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அப்புறம் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்னு சொல்றான்ல, இதுதான் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்னு நான் சொன்னேன். இங்க ஐபின்னு போடலாம். இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இப்படியும் போட்டுக்கோங்க, இல்ல PIன்னு போட்டுக்கலாம். இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தான் அது. ஸோ அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை அவங்க டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணல, பட் தியரிட்டிக்கலா நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்ஆர்கானிக் பாஸ்பேட் டு கெட் கன்வெர்டட் இன்டு 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட். அவங்க நம்பர் இங்க சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். பீனா பைனா பிஸ் ரெண்டு பாஸ்பேட் வந்துருச்சுன்னு அர்த்தம். 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் இது வரைக்கும் நமக்கு படிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க. இதுக்கு அடுத்து the conversion of bisphosphoglyceric acid 1,3 bisphosphoglyceric acid to 3 phosphoglyceric acid PGA is also an energy yielding process. Yielding na enna artham? Energy produce agudunu artham. This energy is trapped by the formation of ATP. Energy enna form la produce aguduna? ATP. Another ATP is synthesized during the conversion of phosphoenol pyruvic acid to pyruvic acid. Can you then calculate how many ATP molecules are directly synthesized in this pathway from glucose molecules? இப்போ என்ன சொல்றாங்க, நல்லா கவனிங்க. இந்த ட்ரையோஸ் பிஸ்பாஸ்பேட், இந்த 2 molecules இருக்கு, அதை விட்டுருங்க. பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. தென் பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிடா மாறும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு ATP ஃபார்ம் ஆகுது, இங்க ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. சோ இப்போ என்ன சொல்றாங்க, ஃபார்ம் ஆன ATP-யை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இவங்க ட்ரையோஸ் பாஸ்பேட்னு கொடுத்துட்டாங்க. இங்க ஏன் 2 டைம்ஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னா, இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் இருக்குல்ல, இதுவும் திருப்பி ட்ரையோஸ் பாஸ்பேட், அதாவது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகி சேம் திங் வந்து இங்கேயும் நடக்கும். ரைட் சைட்லயும் இங்கேயும் அப்படியே சேம் திங் நடந்துகிட்டே வரும். அப்படியே ATP ஃபார்ம் ஆகிறதுல இருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் திருப்பியும் பாஸ்போகிளிசரால்டிஹைடா மாறி இந்த பாஸ்போகிளிசரால்டிஹைட் என்னெல்லாம் இங்க நடக்குது, அதே பாஸ்போகிளிசரால்டிஹைட் இங்கெல்லாம் நடக்கும்.
இதெல்லாம் தான் அவன் எங்க போட்டான், இங்க 2 into 2 into 2 into 2 into போட்டான். அப்போ 2 ட்ரையோஸ் பிஸ்பாஸ்பேட் இங்க வந்தா 2 ATP ஃபார்ம் ஆகும். அதே போல இங்க 2 ADP 2 ATP ஃபார்ம் ஆகும். இங்கேயும் 2 times 2 timesனா ஃபார்ம் ஆகிறதையும் 2 times-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அங்க அப்ப இங்க 2 ATP இங்க 2 ATP, அப்போ 4 ATP ஃபார்ம் ஆனிச்சு. அண்ட் எத்தனை NADH ஃபார்ம் ஆனிச்சு, இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இங்கேயும் இது நடந்திருக்கு இல்லையா, அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 2 NADH ஃபார்ம் ஆனிச்சு. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 2 ATP செலவாயிருக்கு. இந்த இடத்துல குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா ஃபார்ம் பண்ணப்போ ஒரு ATP செலவாயிடுச்சு. ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறினப்போ ஒரு ATP செலவாயிடுச்சு. அப்போ 2 ATP ஆல்ரெடி செலவாயிடுச்சு. நமக்கு இந்த மீதி ஸ்டேஜ்ல 4 ATP ஃபார்ம் ஆனிச்சு. அப்போ 2 ATP நெட் கெயின் அண்ட் 2 NADH, 2 ATP 2 NADH, இதுதான் நமக்கு நெட் கெயின்ங்க. ஓகே, இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு வரலாம். பைருவிக் ஆசிட் இஸ் தென் key product of glycolysis. So pyruvic acid is a very important final product, end product of glycolysis. What is the metabolic fate of pyruvate? Pyruvate என்னவா மாறும்? This depends on the cellular need. நம்ம செல்ஸுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பைருவேட் என்னவா மாறும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். There are 3 major ways in which different cells handle pyruvic acid produced by glycolysis. 3 major waysல pyruvic acid யூஸ் பண்றாங்க. These are lactic acid fermentation, alcoholic fermentation and aerobic respiration. Pyruvic acid வந்து lactic acid fermentation குள்ள போலாம், alcoholic fermentation குள்ள போலாம், இல்லனா aerobic respiration குள்ள போலாம். Fermentation takes place under anaerobic condition. So fermentation ங்கிறது lactic acid fermentation or alcoholic fermentation or anaerobic conditionsல prokaryotsல என்ன பாக்டீரியாங்க and eukaryotic unicellular eukaryotes நடக்குது. For complete oxidation of glucose to carbon dioxide and water, however, organisms adopt Krebs cycle, which is also called aerobic respiration. Krebs இதை explain பண்ணதுனால இதுக்கு பேரு Krebs cycle. This requires oxygen supply. So, pyruvic acid 3 different cycle குள்ள cellular அதோட நீடுக்கு தகுந்த மாதிரி செல்ஸுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி என்டர் ஆகலாம். ஒன்னு first lactic acid fermentation, இன்னொன்னு alcoholic fermentation. Lactic acid fermentation, alcoholic fermentation is the anaerobic condition. Anaerobic organism prokaryoteலயோ இல்ல unicellular eukaryoteலயோ நடக்கலாம். But oxidation, அதாவது aerobic respiration அப்படின்னு வரும்போது Krebs cycle, அந்த aerobic respiration Krebs cycle அப்படிங்கிறோம். Krebs cycleல தான் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கம்ப்ளீட்டா கார்போஹைட்ரேட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா பிரேக் டவுன் ஆகி ரிலீஸ் ஆகுது. அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்குது, எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் தான் நடக்குது எனரோபிக்ல. ஓகே, இப்போ கிளைகாலிசிஸ கடகடன்னு ஒரு தடவை பாத்திரலாம். கிளைகாலிசிஸ்ல நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, குளுக்கோஸ் இஸ் ஏ 6 கார்பன் காம்பவுண்ட். அது ஒரு ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் வந்திருக்கு. அது ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா ஐசோமர் ஆகுது, ஐசோமரைசேஷன் ஆகுது. இங்க ஹெக்ஸோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் யூஸ் ஆகுறது. ஹெக்ஸோகைனேஸ் அப்படின்ற என்சைம் NCERT லைன்ல என்ன என்சைம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா திருப்பி பாஸ்பாரிலேட் ஆகுது, அங்க ஒரு ATP செலவாயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் 2 ATP செலவாகி இருக்கு. இது சிங்கிள் ரியாக்ஷன் தான். ஓகே, ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு கிளிசரால்டிஹைட் 3 கார்பன் காம்பவுண்ட், அதாவது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், இன்னொன்னு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இதுல நல்லா பாருங்க, இங்க 2 பாஸ்பேட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட். சோ இதுல ஒரு பாஸ்பேட் இந்த 3 கார்பன் காம்பவுண்டுக்கு வந்துருச்சு, இன்னொரு பாஸ்பேட் இந்த 3 கார்பன் காம்பவுண்டுக்கு வந்துருச்சு. ரெண்டுமே 3rd கார்பன்ல இருக்கிறதுனால கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்னு கொடுத்துருக்காங்க. 3ங்கிறது நம்பர் ஆஃப் பாஸ்பேட் கிடையாது, பொசிஷன் ஆஃப் பாஸ்பேட். இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், 3rd கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு. இதுவும் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் தான், 3rd கார்பன்ல தான் பாஸ்பேட் இருக்கும், பட் இங்க நம்பர் வராது. ஓகே, இப்போ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்னெல்லாம் பண்ணுதோ அதை டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைட் 3 பாருங்க ரிவர்சிபிள் சிம்பல் கொடுத்துருக்காங்க. டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறி இது எல்லாத்தையும் பண்ணும். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ எங்கெல்லாம் ATP யூட்டிலைஸ் ஆனிச்சு,
எங்கெல்லாம் NADH and ATP ஃபார்ம் ஆனுச்சுன்னு ப்ளீஸ் நோட் அப்படின்னு NCERT சொல்லியிருக்காங்க. ஓகே, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறையில ஒரு ATPயும், ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறையில இன்னொரு ATPயும் யூட்டிலைஸ் ஆனுச்சு. டயக்ராம பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் மெமரியில உங்களோட அமிக்டாலா ஹிப்போகேம்பஸ்ல போய் ஸ்டோர் ஆயிக்கும், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் ரெண்டு மாலிக்யூல்ங்கிறதுனால எல்லாத்தையும் ரெண்டா போட்டுக்கணும். ஓகேங்களா? 2 molecules 2 molecules 2 molecules அந்த மாதிரி. ஓகே, இப்போ ட்ரையோஸ் பாஸ்பேட் இந்த கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் வந்து என்ன ஆகுது? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது, ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி ஒரு NADக்கு ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனா 2 NADH ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, தென் ட்ரையோஸ் பாஸ்பேட் அதாவது 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் கிளிசரால்டிஹைட் ஆசிடா மாறிடுது. எப்படி ஆல்டிஹைட் ஆசிடா மாறிச்சு? ஆக்சிடைஸ் ஆனதுனால. இதுல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனா கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆனா ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில பேசிக் திங் படிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? சரி, ஸோ கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறிடுது, ஆக்சிடைஸ் ஆயிடுது. அப்ப இதுல இருந்து ரிமூவ் ஆன ஹைட்ரஜன் NADH ரெடியூஸ் பண்ணிடுது. ஒரு கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டுக்கு ஒரு NADH, திருப்பியும் டைஹைட்ராக்சி எஸ்டோன் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டா மாறி சேம் திங் நடக்கும்போது இன்னொரு NADH, 2 NADH ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ NADH எங்க ஃபார்ம் ஆகுது பாத்துக்கோங்க. கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறும்போது NADH ஃபார்ம் ஆயிருக்கு, கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட், இந்த 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறும்போது PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது. பிஸ்னா 2-பாஸ்பேட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட், தேர்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் இருக்கு. இந்த பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வெறும் பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறி இருக்கு, வெறும் பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறி இருக்கு. இல்ல 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னா தேர்ட் கார்பன்ல மட்டும் ஒரு பாஸ்பேட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல அந்த பாஸ்பேட் எங்க போச்சு? வெளியில வந்து ஒரு ADP-ய ATP-யா பாஸ்பாரிலேட் பண்ணிடுச்சு. இதுவும் இந்த மாதிரி நடந்ததுன்னா 2 காம்பவுண்டுக்கு 2 பாஸ்பேட் வெளியே வந்துச்சுன்னா 2 ADP-ய 2 ATP-யா மாத்தும். புரியுதுங்களாங்க? இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்த பாஸ்பேட் வெளியே வந்ததுனால பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறிடுச்சு. அந்த வெளியே போன பாஸ்பேட் என்ன பண்ணுச்சு? ADP-ய ATP-யா பாஸ்பாரிலேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல இருந்து இந்த 3ங்கிறது ஒரே ஒரு பாஸ்பேட் தேர்ட் கார்பன்ல இருக்கு, அதுதான் இந்த 3, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடையாது. ஓகே, இப்ப பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்னவா மாறுது? திருப்பியும் 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறி இருக்கு. கிளிசரேட்னாலும் கிளிசரிக் ஆசிட்னாலும் ஒண்ணுதான். பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பேட் ஒண்ணு, சிட்ரிக் ஆசிட் சிட்ரேட் சேம், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போகிளிசரேட் சேம். இதையும் டிஃப்ரெண்ட்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு, தேர்ட் கார்பன்ல இருந்த பாஸ்பேட் செகண்ட் கார்பனுக்கு ஷிஃப்டிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தேர்ட் கார்பன்ல இருந்த பாஸ்பேட் செகண்ட் கார்பனுக்கு ஷிஃப்டிங் ஆயிருக்கு. சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஏன்னா செகண்ட் கார்பன்ல இருந்த பாஸ்பேட் தேர்ட் கார்பன்ல இருந்த பாஸ்பேட் செகண்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான், அப்படி ஜம்ப் பண்ணி போயிருக்கான். பட் எந்த காம்பவுண்டும், அதாவது இதுல இருந்து எந்த ஒரு விஷயமும் ரிமூவ் ஆகல, ஆட் ஆகல. இதுவும் 3 கார்பன் காம்பவுண்ட் தான், இதுவும் 3 கார்பன் காம்பவுண்ட் தான். இதுலயும் ஒரு பாஸ்பேட் இருக்கான், இதுலயும் ஒரு பாஸ்பேட் இருக்கான். இவனும் 2 மாலிக்யூல் 2 டைம்ஸ் போட்டிருக்காங்க, இவனும் 2 மாலிக்யூல். ஓகே, இவங்களோட வாட்டர் ரிமூவ் ஆகும்போது பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல இருந்து வாட்டர் ரிமூவ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு ஈனோலேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு இல்ல, பட் சும்மா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஈனோலேஷன் நடந்ததுனால பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிடா மாறிடுது, பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிடா மாறிடுது. ஸோ அதுல இருந்து திருப்பியும் இந்த பாஸ்பேட் செகண்ட் கார்பன்ல இருக்க இந்த பாஸ்பேட் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது பைருவேட் மட்டும் கிடைச்சிடும். பைருவிக் ஆசிட்ல இருந்த பாஸ்பேட் ரிலீஸ் ஆயிடுது. அப்போ அது ஒரு பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் ரிலீஸ் ஆகும். 2 பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட்னா 2 பாஸ்பேட் ரிலீஸ் ஆகும்போது 2 ADP-ய 2 ATP-யா பாஸ்பாரிலேட் பண்ணி விட்டுருது. அவ்வளவுதான். அல்டிமேட்டா நமக்கு ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். இங்க நடக்கிறதையே சேர்த்து இங்க போட்டாங்க, வந்துருச்சு. சரி, இப்போ டோட்டலா நமக்கு இங்க 2 ATP, இங்க 2 ATP, 4 ATP கெயின், அண்ட் இங்க 2 NADH கெயின்,
2 NADH கெயின். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, 2 ATP செலவானுச்சு. அப்போ -2 ATPனா நெட் கெயின் அப்படின்னு கேட்கும்போது 2 ATP and 2 NADH. இந்த இடத்துல திருப்பி சொல்றேன், ஒரு NADH எப்பவுமே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் படிக்கும் போது பார்ப்போம் 3 ATP ஈல்டு பண்ணும். அப்ப 2 NADH எத்தனை ATP ஈல்டு பண்ணும்? 6 ATP ஈல்டு பண்ணும். அப்ப 6 ATP plus 2 ATP, வெறும் ATP நெட் கெயின் ATPன்னு கொடுத்தாங்கன்னா 8 ATPன்னு நீங்க ஆன்சர் பண்ணணும். வெறும் ATP. How many ATPs are produced னு கொடுக்கும்போது ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்லயும் ATPs மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. 2 ATP, 4 ATP, 6 ATP, 8 ATPனா 8 ATPன்னு சூஸ் பண்ணுங்க. அதே 2 ATP 2 NADH அப்படி இருந்ததுன்னா அதுதான் ஆன்சரா வரும். 2 ATP 2 NADH நெட் கெயின், 2 ATP 2 NADH. இப்படியும் ஆன்சர் பண்ணலாம், இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும் நீங்க. சரியா? ஓகே. ஒன்லி ATP NADH இன்க்ளூட் பண்ணல, டைரக்டா எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா 2 ATP. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஷின் எப்படி கேட்கறாங்க, உங்களை சுத்த விட்டு கேட்கறாங்க, அதை பார்த்துக்கணும். பட் மோஸ்ட்லி NCERT லைன்ல இருந்து தான் கிளைகாலிசிஸ்க்கு கொஷின் கேட்பாங்க. கொஷின் ATP எங்க செலவானுச்சு, ATP எங்க ஃபார்ம் ஆனுச்சு, NADH எங்க ஃபார்ம் ஆனுச்சு, இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஹெக்ஸோகைனேஸ் என்சைம் கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் ஐசோமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெளிவா பாத்துங்க. 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆனுச்சு. அந்த பைருவிக் ஆசிடோட ஃபேட் என்னவா இருக்கலாம்? அது ஒண்ணு லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனுக்குள்ள போலாம், இல்ல ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனுக்குள்ள போலாம், இல்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்குள்ள போலாம். லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் ஆர் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து ப்ரோகேரியாட்ஸ் ஆர் யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ்ல நடக்கலாம். எங்க நடக்கலாம் அப்படிங்கிறது ஆல் ஏரோபிக் ஆர்கானிசம்ல கிரப் சைக்கிள் ஆர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா பிரேக் டவுன் ஆகும். பட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல பார்ஷியல் பிரேக் டவுன் தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஃபர்மெண்டேஷன். இன் ஃபர்மெண்டேஷன் சே பை ஈஸ்ட், ஈஸ்ட்ல படிக்கிறோம். ஃபர்மெண்டேஷன் நம்ம படிக்கிற செல் யாருன்னா ஈஸ்ட். The incomplete oxidation of glucose is achieved under anaerobic condition by set of reactions where pyruvic acid is converted to carbon dioxide and ethanol. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ஃபார்ம் ஆகல, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் கிடையாது, இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் தான் நடந்திருக்கு. எனரோபிக் கண்டிஷன்னா ஆக்சிஜன் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல ப்ராடக்ட் இது சப்ஸ்ட்ரேட் பைருவிக் ஆசிட்னா அதோட ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் ஃபார்ம் ஆகுது. த என்சைம்ஸ் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனரோபிக் ஆர் ஃபர்மெண்டேஷன், எனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆர் ஃபர்மெண்டேஷன்ல யூஸ் ஆகிற என்சைம் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ். டீனா ரிமூவல், கார்பாக்சிலேஷன்னா கார்பன் டை ஆக்சைடை அவங்க ரிமூவ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். பைருவிக் ஆசிட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ற என்சைம் தான் பைருவிக் டீகார்பாக்சிலேஸ் ஆர் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ். அண்ட் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ், ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் கேட்டலைஸ் தீஸ் ரியாக்ஷன்ஸ். அப்ப 2 என்சைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்மெண்டேஷன்ல ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், அந்த ஃபர்மெண்டேஷனுக்கு ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனுக்கு 2 என்சைம் வேணும். ஒன்னு பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ், ரெண்டாவது ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். These 2 enzymes catalyze this reaction. Other organisms like some bacteria produce lactic acid from pyruvic acid. இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன். அது எதுல நடக்குது அப்படின்னா ஈஸ்ட்ல நடக்குது. ஈஸ்ட்ல பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ் அண்ட் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் இந்த 2 என்சைம் ஹெல்ப் பண்ணுது. என் ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால். எத்தனால் இஸ் a 2 கார்பன் காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் இருக்காங்க. அப்போ பைருவிக் ஆசிட் 3 கார்பன் காம்பவுண்டுங்க. பைருவிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட். இதுல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சு. அப்போ எத்தனால் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 கார்பன் காம்பவுண்ட். ஸோ கார்பன் நம்பர் பாத்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே வரும். ஓகே,
அப்ப மத்த ஆர்கானிசத்துல பாக்டீரியா ப்ரொடியூஸ் லாக்டிக் ஆசிட் 3 கார்பன் காம்பவுண்ட். அப்ப சொல்லுங்க பைருவிக் ஆசிட் எத்தனாலா கன்வெர்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா மாறும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா பைருவிக் ஆசிடும் 3 கார்பன், லாக்டிக் ஆசிடும் 3 கார்பன். ஸோ லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது. அதனாலதான் எத்தனாலிக் ஃபர்மெண்டேஷன், இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜ் எல்லாம் குலுக்கி விட்டாங்கன்னா புஷ்ன்னு நுரைச்சிக்கிட்டு வருது இல்ல, கார்பன் டை ஆக்சைடு அதுல அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறதுனால எத்தனாலிக் ஃபர்மெண்டேஷன்ல. பட் லாக்டிக் ஆசிட், தயிர் இருக்கு இல்லைங்க, கேர்டு, அதுல லாக்டிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகுது. தயிரை என்ன குழுக்குனாலும் நுரெல்லாம் வராது. ஏன்? அங்க கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகல. லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகாது. கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த நுரைச்சிக்கிட்டு வர்றது. இப்போ மைதா மாவு இருக்கு, அதை உருட்டி வைக்கிறாங்க, அதுல ஈஸ்ட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காத்தே போகாம அடைச்சு வச்சிட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய உருண்டை இவ்வளவு பெருசாயிடும். அதுதான் பிரெட். பிரெட்ல இருக்க ஓட்டையா இருக்குல்ல, அது என்ன? அந்த ஓட்டை பிரெட்ல கட் பண்ணீங்கன்னா பண்ணை பிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஓட்டையா இருக்குல்ல, அது என்ன ஓட்டை? அது ஏற்கனவே அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு. அதை என்ன பண்றாங்க? உப்பினதை பேக்கிங் பண்றாங்க, சூடு பண்றாங்க. சூடு பண்ணும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அந்த கார்பன் டை ஆக்சைடு இருந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன இருக்கு? ஓட்டையா தெரியுது. ஓகேங்களா? அது எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எத்தனாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பன்னுல ஈஸ்ட் போடுறாங்க, மைதா மாவுல, வைன்லயும் ஈஸ்ட் போடுறாங்க, பீர்லயும் ஈஸ்ட் போடுறாங்க, அதுதான் ஃபர்மெண்ட் ஆகி அதெல்லாம் குடிச்சா போதை வருது. பன்னு தின்னா ஏன் போதை வர மாட்டேங்குது? அங்க இருக்க ஆல்கஹால் ரொம்ப 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 நெக்லிஜிபிள். ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆல்கஹாலோட அமௌண்ட். ஏன்னா நைட்டு ஊற வச்சு காலையில அவங்க உப்புன உடனே எடுத்து பேக் பண்ணிடுறாங்க. நெக்லிஜிபிள் ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலும் பேக் பண்ணும்போது இவாப்ரேட் ஆகி போயிடும், நெக்லிஜிபிள் அமௌண்ட். அப்ப சார் நான் அதை பேக் பண்ணாம தின்னா போதை வருமா? இல்ல, அதுல நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கு. நெக்லிஜிபிள்னா அந்த ஆல்கஹால் அமௌண்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. பேக் பண்ணாம தின்னா வயிறு கட்டிக்கும், மோஷனே போகாது. பேக் பண்ணி தான் சாப்பிடணும், டைஜஸ்டே ஆகாது. ஓகே, ஸோ சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இவங்க பாட்டுக்கு வீட்டுல மாவுல ஈஸ்ட போட்டு, ஈஸ்ட் கடையில கிடைக்குது, மாவுல ஈஸ்ட போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓவர் நைட்லாம் உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஓகே, so the steps involved are shown in figure 14.2. அது நம்ம பார்க்க போறோம். In animal cells also like muscles during exercise பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் மசில்ஸ்ல இருக்காது. அப்போ anaerobic respiration நடக்கும். When oxygen is inadequate, தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இல்ல, for cellular respiration, pyruvic acid is reduced to lactic acid by lactate dehydrogenase. The reducing and the enzyme பாத்துங்க, lactate dehydrogenase enzyme lactic acid fermentationக்கு help பண்ணுது. alcohol dehydrogenase alcoholic fermentation, lactate dehydrogenase lactic acid fermentation. lactateனாலும் lactic acidனாலும் ஒண்ணுதான். citric acid citrate, pyruvic acid pyruvate, lactic acid lactate, phosphoric acid phosphate, எல்லாம் ஒண்ணுதான். The reducing agent is NADH plus H plus, which is reoxidized to NAD plus in both processes. அப்ப இங்க நல்லா பாருங்க, NADH யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. கிளைகாலிசிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண NADH லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. ஸோ எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் எங்க லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல. In both lactic acid and alcohol fermentation, not much energy is released. Less than 7% of energy in glucose is released, and not all of it is trapped as high energy bonds of ATP. எல்லாமே ATP-யா கன்வெர்ட் ஆகிறதுல only 7%. நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல வரதை விட எனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 7% மட்டும் தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, மீன்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆல்சோ த ப்ராசஸ் ஆர் ஹசார்டஸ். ஹசார்டஸ் அப்படின்னா ஒரு டேஞ்சரஸ் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஹசார்டஸ் எய்தர் ஆசிட் ஆர் ஆல்கஹால். லாக்டிக் ஆசிடா இருந்தாலும் சரி, எத்தனால் ஆல்கஹாலா இருந்தாலும் சரி, எது ப்ரொடியூஸ் பண்ணாலும் டேஞ்சர் தான். வாட் இஸ் த நெட் ஏடிபிஸ் தட் இஸ் சிந்தசைஸ்ட்? டிடக்ட் த நம்பர் ஆஃப் ஏடிபி யூட்டிலைஸ்ட் டியூரிங் glycolysis. ஸோ கிளைகாலிசிஸ்ல நமக்கு 2 ஏடிபி கிடைச்சது. when 1 molecule of glucose is fermented to alcohol or lactic acid,
சாரி, இதுல என்ன கேக்குறாங்க, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல உங்களுக்கு எத்தனை ஏடிபி கிடைக்கும்னு கேக்குறாங்க. அது வந்து 2 ஏடிபி கிடைக்கும். உங்களுக்கு ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடந்தாலும் சரி, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் நடந்தாலும் சரி, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 ATPs தான் கிடைக்கும். ஃபெர்மெண்டேஷனோட முடிவுல 2 ATP தான் கிடைக்கும். Yeast poison themselves to death when the concentration of alcohol reaches about 13%. இது ஆல்ரெடி நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. What then would be the maximum concentration of alcohol in beverages that are naturally fermented? 13%. அவ்வளவுதான். இப்போ என்ன கேக்குறாங்க, நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் பண்ணி நம்ம வந்து இப்போ என்ன பண்றேன், திராட்சை இல்லை ஏதோ ஒன்று போட்டு நல்லா ஈஸ்டை போட்டு வைன் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த வைன்ல ஆல்கஹால் வந்து 13% ப்ரொடியூஸ் ஆன உடனே அந்த ஆல்கஹால் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா கிருமிகளை அழிக்கும்னு அர்த்தம். 13% ஆல்கஹால் வரும்போது அந்த ஆல்கஹாலை ஈஸ்ட் எல்லாத்தையும் கொன்றும். எல்லா ஈஸ்டும் செத்து போயிடுச்சுன்னா திருப்பி ஃபெர்மெண்டேஷன் நடக்குமா? நடக்காது. அப்புறம் அந்த வைன்ல இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் நேச்சுரலா இருக்கும்? 13% ஆல்கஹால் இருக்கும். அந்த ஆல்கஹால் மத்த எந்த ஆர்கானிசத்தையுமே வளர விடாது. அதனாலதான் வைன் வந்து பல வருஷம் ஆனாலும் வச்சு குடிக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வைன் பழசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட விலை மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம் வளர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுலயே டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆல்கஹால் இருக்கு, கிருமிகளை அழிக்கக்கூடியது. அது கிருமிகளை அழிக்குதுன்னா உங்களோட சாஃப்டான டிஷ்யூவையும் அரிக்கும். அதனாலதான் ஆல்கஹாலிக் பெவரேஜ் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. How do you think alcoholic beverages of alcohol content greater than this concentration obtained? இப்ப என்ன கேக்குறாங்க, பீரு, வைனு இதுலலாம் 5 to 13% ஆல்கஹால் இருக்கும். சரி, 80% ஆல்கஹால் இருக்கிற வைனு, வைன் இல்ல ஜின்னு, பிராந்தி, விஸ்கி இதெல்லாம் இருக்கு. அதுலலாம் எப்படி இவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சு? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, காய்ச்சி வடிக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து அந்த லிக்விட் எல்லாம் இவாப்ரேட் பண்ணிட்டு ஆல்கஹாலை மட்டும் பிரிச்சு எடுத்து ஆல்கஹால் கண்டென்ட்டை மட்டும் அதிகமா கொடுப்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். What then is the process by which organism can carry out complete oxidation of glucose, extract the energy stored to synthesize larger number of ATP molecules needed for cellular metabolism? அப்போ larger number of ATP ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன மெட்டபாலிசம் இருக்கு? In eukaryotes, these steps takes place within the mitochondria. அதை வந்து in the presence of oxygen, அது aerobic respiration அப்படின்னு சொல்லுவோம். Aerobic respiration is the process that leads to complete oxidation of ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது பைருவிக் ஆசிட் தான் இங்க ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ண போகுது. in the presence of oxygen and release carbon dioxide, water and large amount of energy present in the substrate. Substrate இங்க யாரு? substrate வந்தாலே glucose. Respiratory substrate யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? glucose. This type of respiration is most common in higher organisms. Higher organisms தான் aerobic respiration common. We will look at this process in the next session. நம்ம next sessionல Krebs cycle படிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இத பாருங்க, குளுக்கோஸ் இருக்கு, கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டா மாறுது, தென் பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறுது, பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா மாறுது, பைருவிக் ஆசிடா மாறுது. இது வரைக்கும் நடந்தது கிளைகாலிசிஸ். குளுக்கோஸ் ட்ரையோஸ் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டா மாறி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா மாறி பைருவிக் ஆசிடா மாறிச்சுன்னு 4 ஸ்டெப்ல இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? புதுசா ஒன்றும் இல்லை. இது வந்து கிளைகாலிசிஸ். இப்போ கிளைகாலிசிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, பைருவிக் ஆசிட் வந்துருச்சு. பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா மாறினுச்சுன்னா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். இதுவும் 3 கார்பன், இதுவும் 3 கார்பன், NADH செலவாயிடுச்சு. இங்க ஃபார்ம் ஆன NADH இங்க செலவாயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு. சரி, இந்த பைருவிக் ஆசிட் எத்தனாலா மாறிச்சுன்னா, எத்தனால் இஸ் 2 கார்பன் காம்பவுண்ட், ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ எத்தனாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகல. பட் இங்கேயும் NADH செலவாயிடுச்சு. கிளைகாலிசிஸ்ல ஃபார்ம் ஆன NADH எந்த ஃபெர்மெண்டேஷன் நடந்தாலும் செலவாகி போயிடும். லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆனாலும் சரி, எத்தனால் ஃபார்ம் ஆனாலும் சரி, நெட் கெயின் 2 ATP. அது கொடுக்கல, நமக்கு கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்லயும் 2 ATP தான் ஃபார்ம் ஆகும், எத்தனாலிக் ஃபெர்மெண்டேஷன்லயும் 2 ATP தான் ஃபார்ம் ஆகும்.
ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம கிரப் சைக்கிள் படிக்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லை வேற சாப்டருக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்க செஷன் வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பலாம். டவுட் இருக்கவங்க மட்டும் டவுட் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்பீங்க இல்லையா? டிஸ்டிலேஷன் ரகுராமன் தேங்க்ஸ். அந்த காய்ச்சி வடிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆல்கஹாலிக் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு டிஸ்டிலேஷன். தேங்க்யூ ரகுராமன். இந்த 2ATP எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பைருவிக் ஆசிட்ல இருந்து பாஸ்பேட் ரிலீஸ் ஆகி ஏடிபியை ஏடிபியா கன்வெர்ட் பண்ணும்பா. 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆனிச்சு. 2 பைருவிக் ஆசிட்ல இருந்து 2 லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்ப 2 பாஸ்பேட் ரிலீஸ் ஆகி ஏடிபியை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம கிரப் சைக்கிள் டீட்டெயிலா தெளிவா படிக்கலாம். NCERT என்ன கொடுத்துருக்காங்க, என்ன என்சைம் இருக்கு, என்ன ஸ்டெப் இருக்கு, என்னென்ன இடத்துல என்னென்ன ஃபார்ம் ஆகுது கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய், சி யூ ஆல். ஓகே 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 ஓகே. பாண்டிச்சேரி சொல்லுங்கப்பா, என்ன டவுட்ப்பா? சொல்லுங்க, என்ன டவுட் கேக்குது? சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? ஹலோ, ஓகே, வாய்ஸ் சரியா கேட்கல. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.